அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லஞ்ச் காம்போல ரசம் சமைக்க போறேன். அதோட பொட்டேட்டோ, பட்டாணி, ப்ரான் போட்டு தொக்கு தாங்க செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரசம் செஞ்சிடலாங்க. ரசம் செய்யறதுக்கு மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ கடுகு போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்து அதுல கொஞ்சம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுல ஃப்ரை பண்ணும்போதே நீங்க உப்பு சேர்த்துருங்க, மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. ஸோ மசாலா பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். அதுல இருந்து நல்லா அரோமா வந்த அப்புறம் நம்ம புளி சேர்த்துடலாங்க. புளி லெமன், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ கரைச்சி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ரசம் வச்சுட்டோம்னா ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டைம் இல்லை, எங்கேயாச்சும் வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்குங்க. ரசம் எப்பவுமே கொதிக்கவே கூடாது. ஸோ நுர வரும்போது ஆஃப் பண்ணிடணுங்க. ஸோ அடுத்த நிமிஷம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஆஃப் பண்ணிடணும். நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ சோம்பு, வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரான் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்ல இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டணுங்க. ஸோ சுண்டுனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலாஸ்ல மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதோட குழம்பு மிளகாய் தூளுங்க. ஸோ இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம காய் சேர்த்துடலாங்க. காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஜஸ்ட் 2 பெரிய உருளைக்கிழங்கும் 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி வாங்கி உரிச்சதுங்க. ஸோ அதை மட்டும் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சோண்டு அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துட்டு தண்ணி காய்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடிங்க. அந்த கேப்ல நமக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டர் வேணும் இல்லைங்க. ஸோ அதனால எப்பவுமே நான் சமைக்கும் போது நடுவில் கொஞ்சம் டீ காஃபியோ குடிப்பேன். எனக்கு அது பழக்கம். உருளைக்கிழங்கு ரொம்ப குயிக்காவே வெந்துருங்க. ஸோ அதனால உருளைக்கிழங்கும் சரி பட்டாணியும் சரி ரொம்ப அதிகமா விசில் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் 2ல இருந்து 3 அதுக்கு மேல கொடுக்காதீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல சூப்பரா முடிச்சிட்டேங்க. இப்போ என்னோட பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்காக சாப்பாடு ஒரு பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். ரசம் போட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தொக்கும் வச்சுட்டேங்க. ஸோ அவளுக்கு பட்டாணியை விட உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ இதுல லைட்டா கொஞ்சம் கீ ஆட் பண்ணி பசங்களுக்கு ஊட்டி பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்ல கிரேவியா தொக்கு வைக்கும் போது அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே நான் சைட்ல சப்பாத்தியும் செய்வேங்க. இன்னைக்கு லஞ்ச் காம்போ பாத்தீங்களா, சப்பாத்தி, ரைஸ், ரசம், அதோட உருளைக்கிழங்கு, பட்டாணி, ப்ரான் தொக்குங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே எங்க வீட்டுல லஞ்ச் முடிஞ்சுதுங்க. சப்பாத்தியோட அவ்வளோ எம்மியா இருந்தது. ரசம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். வாரத்துக்கு 2 வாட்டி கம்பல்சரி இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக கோல்டு காஃப் வராதுங்க. உங்களுக்கு இம்யூனிட்டி கெயின் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரைஸோட ரசம் தொக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு எப்பவுமே டாப் மோஸ்ட் தான். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாவே முடிச்சிட்டேன். ஸோ ரசம் சாப்பிட்ட கையோட நமக்கு சப்பாத்தியும் வேணும் இல்லைங்க. சப்பாத்தி பிரியர்கள் எங்க வீட்டில் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு லஞ்ச்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி தொக்குக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ நாங்க பாத்தீங்கன்னா சூப்பராகவே இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அவ்வளவுதாங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் காம்போ எப்படி இருந்ததுன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.